மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு மேலே காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இது டபுளாக இருக்கும். எடுத்துகிட்டு அதில் பட்டர் போட்டுக்கலாம். நல்லா உருக்கிட்ட பிறகு ஒரு 30 பூண்டை நல்லா போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா தீஞ்சு போயிடும், கசக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா செம்மையாக இருப்பாங்க. இப்போ பார்த்தாலும் நம்ம டிஷ்ஷில் நிறைய பூண்டு போடுறோன்னு பார்க்குறீங்க. இந்த குளிர்காலத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு நிறைய வேணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பூண்டு, இஞ்சி, மிளகெல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கரண்டியை வச்சு இப்படி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக. அவன் 180 to 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. மாவு எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்திருக்குங்க பார்த்தீங்களா? 2 மணி நேரம் ஆச்சு. டடால். இவங்களை எடுத்து கொஞ்சம் மாவு போட்டு சப்பாத்தி மாதிரி திரட்டலாம். அளவுக்கு திக்னஸ்க்கு நம்ம திரட்டிக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு ஆயில் தடவின பிளேட்டில் வச்சுக்கலாம். சப்பாத்தி மாதிரி தடவின அந்த டோவை எடுத்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் இப்படி அமுக்கி விட்டுக்கலாம், ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக வரும் பார்க்குறதுக்கு. பீஸா கட்டுறனா இல்லை கத்தினா வச்சு இப்படி லைட்டாக நம்ம ரவுண்ட் ஸ்கொயர் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். பட்டரில் ஃப்ரை பண்ணி மேஷ் பண்ண கார்லிக்கை போட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் தூவிக்கலாம். ஃபேவரட்டான மொசரலா சீஸ் எடுத்து தாராளமாக போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம சூடாக சாப்பிடும்போது இழுக்கும்போது அப்படியே சூப்பராக வருவாங்க பார்க்குறதுக்கே. அதுதான் இதில் ஹைலைட்டே நம்மளுக்கு. இது போல் நம்ம சாப்பிடும்போது மைதா பொருட்களை சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிங்க. வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா மாதத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம அஜினோமோட்டோலாம் ரொம்ப சேர்க்கறது கிடையாது. நல்ல குவாலிட்டியான மைதா மாவை வாங்கிக்கோங்க. மட்டமான மைதா மாவுலாம் வாங்கினீங்கன்னா அவங்க நிறைய கெமிக்கல்ஸ் போட்டிருப்பாங்க மைதா மாவு ஒயிட் ஆகிறதுக்கு. ஒரு ஸ்பூன் பட்டரை எடுத்து நல்லா மெல்ட் பண்ணி நம்ம அந்த ப்ரெட்டு மேலே கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்கலாம் அந்த ஓரங்களெல்லாம். அப்போ வெந்து வரும்போது உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் இருப்பாங்க. அப்படியே சாப்பிடும்போது அப்படியே உங்களுக்கு அந்த பட்டரோட ஸ்மெல் செமையாக இருக்கும். அப்படியே மேலே கொஞ்சம் லைட்டாக நம்ம தடவி விட்டுக்கலாம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்படியே ப்ரெஷ்ஷை இது உள்ளே விட்டோன்னா அந்த சீஸெல்லாம் அந்த ப்ரெஷ்ஷுக்குள்ளேயே ஒட்டிப்பாங்க. அதனால் நம்ம தெளித்து மட்டும் விட்டுக்கலாம். இப்போ க்ரீன் கலர் ஆலிவ் எடுத்து வச்சுக்கலாம். ஆலிவ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீட்டில் வளர்ந்த ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டுக்கலாம். இந்த சீசனில் நல்லாவே வளர்கிறாங்க சூப்பராக. நீங்களும் உங்கள் வீட்டில் தொட்டி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். மெலிசாக கட் பண்ண கோரியாண்டர் லிப்ஸும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தான். ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்ல மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீடெல்லாம் எடுத்துடலாம். சீடு தான் ரொம்ப காரமாக இருக்கும், இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், அவ்வளோதான். இதையும் நம்ம அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். தரப்பூச்சி ஃபோர்க் வச்சு நம்ம குத்திக்கலாம். இது நம்ம எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும், வெறும் மாவு வச்சுட்டு. அது ப்ராசஸ் மட்டும் நாங்கள் எப்போ பார்த்தாலும் மறந்து போயிடுறோம்.
இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பொங்கி ரொம்ப உப்பலாக வரும். அதனால் ஃபோர்க் வச்சு தயவுசெய்து குத்திக்கோங்க. 180 டிகிரிக்கு 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிடலாம். சூடாக இருக்கும்போது பட்டர் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹோம்மேடு மயோனைஸ் பார்த்துடலாம். 3 ஸ்பூன் தயிர் ஊற்றியாச்சு. 10 முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10 பூண்டு. இது நான் காஷ்மீர் மிளகாய் 3 சின்ன சின்னதாக, கலர் தான் கொடுக்கும், காரம் எடுக்காது. பச்சை மிளகா காரத்துக்கு கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. துளி எண்ணெயும் முட்டையும் போடாமல் நம்ம சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு மயோனைஸ் ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்காங்க.